மனுக்குலத்தை சார்ந்த அவருடைய கல்வாரியின் சிநேகம் தம்மை பலியாக ஒப்புவித்து கொண்டவராய் அவர் உன்னதத்தை துறந்து மண்ணான மாம்சத்தில் வாழுகின்ற மனிதனுடைய மீட்புக்காக அவர் மாம்சத்தில் அவதரித்து மாம்சத்தின் கிரியைகளை தன்னுடைய மரணத்தினாலே பரிகசித்து ஆவியில் அவர் உயிர்த்து எழுந்து தேவகுமாரன் என்பதை நிரூபித்து கொண்ட அன்பின் ஆண்டவர் இயேசுவுக்காக அவர் நமக்காக பலியாகி கொண்டு நம்மையும் பரத்தில் சேர்ப்பிக்கும்படியாய் தம்மை நமக்காக அர்ப்பணித்துக் கொண்ட அன்பு நாதரை நாம் போற்றுவோம், புகழ்வோம், துதிப்போம், சோத்தரிப்போம். அவர் ஒருவேளை மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கும்படியாய் அவைகளை சாவுக்கு என்று ஒப்பு கொடுத்து ஆவியில் அவர் உயிர் தெழுந்திருக்காவிட்டால் நாம் இன்னமும் பாவத்தில் சாகர்களாயிருப்போமே. நம்மை மரண சாவியிலிருந்து விடுதலையாக்கின அன்பு தந்தைக்கு அவர் வருகை நாள் மட்டுமாய் நாம் நன்றி உள்ளவர்களாய் அவர் நமக்கு செய்த யாவற்றுக்குமான சாட்சி உள்ளவர்களாய் அவருடைய சன்னிதானத்தில் என்றென்றும் ஜீவிக்க கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நாளிலும் நம் ஆண்டவர் நமக்கு தந்துள்ள கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலனை போல் ரோம திருச்சபைக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் முடிய வாசிப்போம். ஆமென். 5, 6, 7 வசனங்கள். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்து எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாய் உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார் என்பது. அருமையான தேவனுடைய திருச்சபையை 5ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனை பவுலை கொண்டு ஆவியானவர் மிகவும் தெளிவாக எழுதுகிறார். மாம்சத்தின்படி அவர் தாவீதின் சந்ததியிலே பிறந்தார் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். பிறந்த அவர் பரிசுத்த ஆவியானவராலே அவர் நிரப்பப்பட்டார். அவர் பிறந்தது உன்னில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது என்று லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் வாசித்திருக்கிறபடி அவர் பரிசுத்த தேவனாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் நமக்காக தம்மை மாம்சத்தில் அர்ப்பணித்து சிலுவையின் மரணவரைந்தும் தம்மை தாழ்த்தி என்றால் மாம்சத்தையும் கிரியைகளையும் சிலுவையின் மரணவரைந்தும் தாழ்த்தி மாம்சத்தின் மேல் ஜெயம் கொண்ட ஆண்டவராய் தம்மை அர்ப்பணித்து கொண்டபடியினாலே அவர் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரின் உயிர்த்தில் எழுந்ததினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரமாய் இருக்கிறார். ஆண்டவர் மரித்தோரில் இருந்து உயிர்த்து எழுந்ததினாலே மெய்யாகவே இவர் தேவகுமாரன் என்று ரூபிக்கப்பட்டிருக்கிறார்.
கர்த்தருடைய திருச்சபை, ஒருவேளை நம்முடைய அன்பின் ஆண்டவர் மரித்த நிலையில் இருந்து, மரணத்தில் இருந்து அவர் உயிர்த்து எழுந்திருக்காவிட்டால் மரணம் அவரை ஜெயம் பெற்றது என்றே சாத்தான் சொல்லுவான். மரணம் என்பது சத்துரு என்று வேதம் சொல்லுகிறது. வேதாகமத்திலே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, பரிகசிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் மரணம் என்றாலே சத்துரு அல்லது சாத்தான் அல்லது பிசாசு அல்லது வலுசர்ப்பம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரணம் ஆட்கொண்டது, மரணத்திற்கு தன்னை ஒப்புவித்துக் கொண்டார். ஆனபடினாலே இயேசு கிறிஸ்து தன்னை மரித்தோரிலிருந்து அல்லது மரணத்தை ஜெயித்து மரணமாகிய சத்துருவை, பாவத்தின் சம்பள மரணம், பாவம் அது சத்துருவாய் சாத்தான் பாவத்தை உண்டாக்கினான், பாவம் மரணத்தை உண்டாக்கிற்று. ஆண்டவர் இந்த மரணத்தை ஜெயித்ததினாலே அதை உருவாக்கின அதன் தலைவனாகிய சத்துருவாகிய சாத்தானை அவர் ஜெயித்தார். ஒருவேளை அவர் மரணத்திலிருந்து மரித்தோரிலிருந்து முதற்பலனானவராய் உயிர்த்து எழுந்திருக்காவிட்டால் நாம் யாவரும் மரணத்தினாலே ஜெயம் பெற்றவர்களாய் இருந்திருக்க முடியும். நாம் யாவரும் சாத்தானின் அடியாறுகளாக வாழ்ந்தவர்களாகவே இருந்திருக்க கூடும். நாம் யாவரும் நம்முடைய அதிபதியாக சாத்தானை ஏற்றுக்கொண்டவர்களாகவே நாம் இருந்திருக்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சத்துருவை, சாத்தானாகிய சத்துருவை அவர் ஜெயித்து அவரால் உருவாக்கப்பட்ட பாவத்தின் மேல் வெற்றி கொண்டு, பாவத்தினால் மனுக்குலத்திற்கு உருவாக்கப்பட்ட மரணத்தின் மேல் அவர் ஜெயம் பெற்றபடியினாலே இப்பொழுது அவர் மரண அதிகாரியாய சாத்தானை தோற்கடித்தபடியினால் அவர் தேவகுமார் என்று நிரூபிக்கப்பட்டார். தேவதூதர்கள், தேவன், மனுக்குலம், இந்த பூமி, ஏன் சாத்தானே இவர் உயிர்த்து எழுந்தார் என்பதை ஒத்துக்கொண்டவனானான். அருமையான கர்த்தருடைய திருச்சபையை, பொதுவாக மரணத்தோடு அல்லது மரணம், பாவம் மரணத்தை வர்ஷிக்க பண்ணுகிறது. இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய ஒருவரும் தேவகுமாரர்களாக ஆயத்தமாக முடியாது. பாவம் செய்கிறவன் சாகவே சாவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக அவர் ரூபிக்கப்பட்டு தேவனுடைய வலதுபார்சத்தை அவர் அமர்ந்து கொண்டார் என்றால், பாவம் மரணத்தை உண்டாக்கியது, மரணம் இரண்டாம் மரணம் அக்னி கடலை வர்ஷிக்க பண்ணியது. ஆகினாலே ஆண்டவர் இந்த பாவம், மரணம், இரண்டாம் மரணம் யாவற்றி மேல் ஜெயம் கொண்டு விட்டபடியால் அந்த மரணம் அவரை ஆட்கொள்ளவில்லை. ஆகினால் அவர் தேவனுடைய குமாரனானார். சாத்தானே ஆண்டவரை நீர் வேதத்திலே லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒன்பதாம் வசனம். சாத்தான் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தன்னால் உருவாக்கப்பட்ட என் வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படி என்று சொல்லுகிறான். 3ஆம் வசனத்திலே பிசாசு நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும். அப்பம் மாம்சத்தின் இச்சை. சாத்தானானவன் ஆதியிலேயே, ஆதியாக 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, அந்த விளக்கப்பட்ட கனியால் சோத்திரம், குழந்தைய அமைதியில் வச்சிருங்க. அந்த 6ஆம் வசனத்திலே
விளக்கப்பட்ட ஆண்டவர் புசிக்க கூடாது என்ற விளக்கப்பட்ட அந்த கனியானது மனிதனுடைய கண்களில் இச்சை உண்டாக்குறதாக இருந்தது, மாம்சத்தின் இச்சை உண்டாக்குறதாக இருந்தது, பெருமையை உண்டாக்குறதாக இருந்தது. ஆகையினாலே அந்த 3 விதமான பாவங்கள் தனக்குள் கொண்ட அந்த கனியை உங்களுக்கு வேண்டாம், அது புசிக்க வேண்டாம் என்று ஆதாம் ஏவாளுக்கு சொன்னார். ஒருவேளை என் வார்த்தை மீறி நீங்கள் புசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மரணம் உண்டாகும் என்று சொல்லி எச்சரித்தார். அதே நிலையை சாத்தானானவன் வேதாகம காலம் முழுவதிலும் மனுக்குலத்தை வீழ்த்துவதற்கு அவன் 3 விதமான கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, பெருமை, இவை மூன்றையும் அவன் மனிதனில் உருவாக செய்து மரணத்தை சந்திக்க வைத்தான் மனுக்குலத்தை. ஆனபடினாலே முதலாம் ஆதாமை இந்த 3 பாவங்களை கொண்டு வீழ்த்தினான். அதே வேளையிலே 2ஆம் ஆதாமாய் இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிக்கும்படி அவர் அவதரித்து அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த வேளையிலே அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறின பொழுது ஆவியானவர் சாத்தானால் அவர் சோதிக்கப்படும்படியாய் வனாந்தரத்தை கொண்டு போய் விட்டார். விட்டு ஆவியானவர் விலகி கொண்டார். இப்பொழுது முழுவதும் சாத்தானுடைய அவனுடைய சோதனைகளில் இவர் தன்னை உட்படுத்திக் கொண்டு ஆதியில் ஏதேன் தோட்டத்தில் அவனால் உண்டாக்கப்பட்ட அந்த 3 விதமான பாவங்களை இப்பொழுது இவர் எதிர்கொள்ள வேண்டியவராய் இருக்கிறார். என்னென்றால் ஆதியாக 3ஆம் அதிகாரத்திலே உனக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று தேவன் சொன்னார். ஆனபடியினாலே ஆண்டவர் இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபித்து மனுக்குலத்தை அந்த 3 பாவங்களிலிருந்து, அந்த 3 பாவங்களால் உருவாக்கப்பட்ட மரணத்திலிருந்து ஜெயம் பெற்றவர்களாய் அவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக இயேசு இப்பொழுது நேரடியாக சாத்தானை எதிர்கொள்கிறார். ஏதேன் தோட்டத்திலே இயேசுவை பிதாவை அவன் எதிர்கொள்ளவில்லை, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவாளை எதிர்கொண்டான், தோற்கடித்தான். இப்பொழுது இயேசுவே அவனுடைய தலையை நசுக்கும்படியாய் வனாந்தரத்திலே 40 நாட்களால் அவர் உபவாசம் இருந்த பின்பு அவரை எதிர்கொள்ள ஆரம்பிக்கின்றார். அவன் சொல்லுகிறான், 40 நாளாலும் இயேசுவுக்கு பசி, அந்த 40 நாள் முடிந்த பின்பு இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. அப்படி பிசாசு சொல்லுகிறான், மாம்சத்தை தூண்டி விடுகிறான், நீ ஏன் 40 நாளளவும் பட்டினியாக கிடக்க வேண்டும்? இப்பொழுது பார், உன் சரீரத்தில் பசி உண்டாயிற்றே, நீர் தேவனுடைய குமாரன் தானே. சாத்தான் ஒத்துக்கொள்கிறான். இயேசு யார்? தேவனுடைய குமாரன். இவர் தன்னை ஜெயிக்க போகிறவர் என்பதை அவன் அறிந்திருந்தபடியால் அவன் சாட்சி கொடுக்கிறான், நீ தேவனுடைய குமாரன் என்றால் இந்த கல்லை அப்பமாக மாற்றி புசித்துக்கொள். ஒரு கல்லில் 2 ஜெயத்தை அவன் பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறான். ஒன்று, இவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கல்லை அப்பமாக மாற்றி விடுவார் என்றால் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்ட இயேசு இப்பொழுது சாத்தானி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விடுவார் என்றால் இவர் தேவகுமார் என்ற நிலை இழந்து விடுகிறார். சாத்தானை தன் எஜமானனாக ஏற்றுக்கொண்டு விடுகிறார். பொதுவாக வேதத்திலே எவைகளுக்கு தங்களை ஒப்புவித்துக் கொள்கிறாரோ அவை அவர்களுக்கு எஜமானனாயிருக்கும், அவைகளுக்கு அவர்கள் அடிமையாயிருக்கிறார்கள். அந்த சத்தியத்தை இவன் அறிந்து தன் வார்த்தைக்கு இயேசுவை கீழ்ப்படிய வைக்கிறது. அதற்காக சரீரத்தில் பசியை உண்டாக்குகிறது. அவற்றில் அவர் ஜெயம் பெற்றார். அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாய்ந்து புறப்பட ஒரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான்னு சொல்லுகிறார். அடுத்தாற் போல பூமி எங்கும் இதை
அதன் மகிமையை காண்பிக்கிறார். கண்களின் இச்சையை இவரில் உருவாக்கி, இவையெல்லாம் நீ உனக்கு கொடுக்கிறேன், என் பாதத்தில் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இதை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான். ஆண்டவர் கண்களின் இச்சையையும் மேல் ஜெயங்கொண்டு தன்னை தேவகுமாரன் என்று ரூபித்து கொண்டார். மூன்றாவதாக உயர்ந்த உப்பரிகின் மேல் கொண்டு போய் நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே, ஆனால் இங்கே தாளக்குதி பெருமை. ஏனென்றால் அவன் வசனத்தை சொல்லுகிறான், நீ தாழ குதிப்பாய் என்றால் உன் பாதங்கள் கல்லில் பட்டு உன் கால்கள் ஒடிந்து போய் விடாதபடிக்கு உம்மை குறித்து உன் பிதா தம் தூதல் கட்டளையிடுவார் என்று எழுதியிருக்கிறதே என்று வசனத்தின்படியாக அவன் சொல்லி வசனத்தை கொண்டே இயேசுவை தனக்கு கீழ்ப்படிய, தன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராகி, என்றால் முதலாம் ஆதாம் ஏவாள் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாவிகளாக மாறினார்கள் அல்லவா. இந்த இரண்டாம் ஆதாமாய் இயேசுவையும் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்க வசனத்தை இவன் ஒரு கருவியாக பயன்படுத்தி நீ தாழ குதியும் என்று சொல்லுகிறான். உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய். அருமையான தேவனுடைய பிள்ளை, இது பெருமை. ஆக சாத்தான் ஆனவன் கண்களின் இச்சையையும் மாம்சத்தின் இச்சையையும் ஜீவனத்தின் பெருமையையும் அவன் உருவாக்கி கொண்டு அதை மூன்றும் உடைய ஒரு மாம்சமாக அதை வெளிப்படுத்தி கொண்டான். வேதாகமத்திலே இது உலகம் உண்டாக்கி கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் சீக்கிரமாக வாசிப்போம். கர்த்தருடைய திருச்சபையே, ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் அந்த கனி உண்மையாகவே கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, பெருமை இதை உண்டாக்கக்கூடிய கனியாக தேவன் உண்டாக்கவில்லை. ஆண்டவர் அறிந்திருந்தார் இந்த கனி சாத்தானால் பயன்படுத்தப்பட்டு மனுஷனுடைய கண்களில் ஒரு கவர்ச்சிகரமான தோற்றத்தை உண்டாக்கி, சரீரத்தில் ஒரு இச்சைத்தன்மை உருவாக்கி, அது நிமித்தமாக இருதயத்தில் ஒரு பெருமையான நிலையை உண்டாக்கப் போகிறான் என்பதை பிதா அறிந்திருந்தார். ஆகினால்தான் வேத வாக்கியங்கள் படி என்றெல்லாம் வேதத்திலே நான் பல இடங்களிலே நான் வாசிக்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்தது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை நான் வாசிக்கிற பொழுது வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்து எழுந்தார் என்று வாசிப்போம். 1:15 3ஆம் வசனம் முதல். வேத வாக்கியங்கள் இப்படி 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்தார் வேதம் சொல்லுகிறது. வேதம் என்றால் பிதாவுடைய திட்டம் என்ற சித்தம், அவருடைய பிளான், தேவனுடைய திட்டம். அந்த திட்டங்களில் யார் சாத்தானை வீழ்த்தவும் அவனால் உருவாக்கப்பட்ட பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் அழித்து அவைகள் மேல் ஜெயம் கொள்ளுகிறவர் யார் என்பதை தேவன் திட்டம் பண்ணினார். ஆகினாலே உன் தலையை அவர் நசுக்குவார் என்று ஏதேன் தோட்டத்திலேயே ஆண்டவர் தீர்மானித்து, பிதாவாய் தேவன் தீர்மானித்து விட்டார். இதையே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே 4ஆம் வசனத்தில் மறுபடியும் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு அறிவிக்கிறார். ரோமர் 1:4 வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் யார் என்பதை இங்க ஆவியானவர் பவுலடியாரை கொண்டு எழுதுகிறார். 40 தீர்க்கதரிசிகளை கொண்டு அறிவிக்கப்பட்டவர். வேதாகமத்திலே
வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி, தம்முடைய சுவிசேஷம் என்றால் தேவன் மனுக்குலத்திற்கு அருளப் போகின்ற மீட்பு என்ற நற்செய்தியை உடையவராக இந்த இயேசுவை பிதாவாகி தேவன் திட்டம் பண்ணியிருந்தார். அதனால் தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய திருச்சபையே, நீ வேதாகமத்திலே நான் பல இடங்களிலே நான் வாசிக்கிற பொழுது இயேசுவாகிய தேவன் 1 பேதுரு 3:18 வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது அவர் இந்த 3 விதமான பாவங்கள் ஒருங்கித்து கொண்ட சரீரத்தை அவர் கொலை செய்தார் என்று நாம் வாசிக்க முடிகிறது. வாசிக்கல 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனானார், மாம்சமானார் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனபடியால் பிதாவாகிய தேவன் மனுக்குலத்திற்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்ட இந்த இயேசுவானவர் 3 விதமான பாவங்கள் ஒருங்கித்து கொண்ட இந்த மாம்சத்தை ஒழிக்க வேண்டும் அல்லது கொலை செய்ய வேண்டும். அந்த மாம்சத்தையும் மாம்சத்தினால் உண்டான பாவங்களை பாவம் உருவாக்கி கொண்ட மரணத்தையும் மரணத்திற்கு உட்பட்டவர்களுடைய வாசஸ்தலமாகிய பாதாளம், அக்னி கடல் இவள் அனைத்தையும் கொலை செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நான் வேதத்திலே அதைத்தான் நாம் ரோமர் 1:5 நாம் வாசித்தோம். 1 பேதுரு 3:8 வாசிக்கிறோம். அவர் மாம்சத்திலே கொலையுண்டார், ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டபடினாலே அவர் தேவகுமாரன் என்று ரூபிக்கப்பட்டார். அருமையான திருச்சபையே, இந்த 3 விதமான பாவங்கள் ஒருங்கே அமையப்பெற்ற ஒருங்கிக்கப்பட்ட ஒருங்கித்து கொண்ட இந்த மாம்சத்தை எவர்கள் எல்லாம் கொலை செய்து விடுகிறார்களோ, இந்த மாம்சத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 விதமான பாவ கிரியைகள் இவைகள் யாரால் அழித்து ஒழிக்க ஒப்பு கொடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களே ஆவிக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் தேவகுமாரர்களாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த மாம்சத்தை அழிவுக்கு என்று ஒப்புக் கொடுக்காதவர், மாம்சத்தை என்றால் மாம்சத்தின் கிரியைகளை, அந்த மாம்சத்தின் கிரியைகளை, இந்த மாம்சத்தில் உண்டாயிருக்கிற பாவங்களை அழித்து ஒழித்து அவைகளை மறிக்க வைப்பதற்கு, அதைத்தான் வேதாகமத்தில் ரோமர்கள் நிருபம் 6 வாசிக்கிற பொழுது அருமையான தந்தை சொல்லுகிறார். ரோமர் 6 4 முதல் வாசிப்போம். அருமையான தேவனுடைய திருச்சபையை, அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், இயேசுவானவர் பாவத்தினுடைய குடியிருப்பாகிய பாவத்தினுடைய வாசஸ்தலமான இந்த சரீரத்தை அவர் கொலை செய்தார், மரிக்க ஒப்பு கொடுத்தார். மரித்துவிட்ட அந்த சரீரத்தில் உண்டாகியிருந்த பாவங்கள் இனி ஒருபோதும் இயேசுவில் கிரியை செய்யவில்லை. அருமையான கர்த்தருடைய திருச்சபையே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆதியாகமம் 3 சொன்ன கர்த்தருடைய கட்டளைப்படி பிசாசின் தலையை நசுக்குவதே பிதாவுடைய திட்டம். அதை நிறைவேற்ற அவர் இயேசுவாக, மீட்பராக, மேசியாவாக, சுவிசேஷமாக வெளிப்பட்டு கொண்டார்.
இது இவருடைய வாழ்க்கையில் எவ்விதமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது என்றால், நாம் தியானம் செய்தபடி லூக்கா 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரங்களிலே அவர் வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்டு அவைகள் அந்த 3 விதமான பாவங்கள் மேல் அவர் வெற்றி கொண்டபடியினாலே, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே பணிந்து ஆராதிப்பாயாக என்று அவர் அவன் மேல் ஜெயம் கொண்டு அவனை விரட்டி அடித்தார். அதைத்தான் சூசகமாக சொல்லுகிறார். இதோ உலகத்தின் அதிபதி இடத்தில் வருகிறான், அவனுக்கோ என்னிடத்தில் ஒன்றுமில்லை. தேவனுடைய திருச்சபையே, மெய்யாகவே ஆண்டவர் இயேசுவின் வருகையிலே நாம் தேவகுமாரர்களாக நாம் காணப்பட்டால் மாத்திரமே முற்றிலுமாக இந்த சரீரத்தின் கிரியைகள் அனைத்தையும் மறிக்க ஒப்புவித்துக் கொண்டவர்களாய், அது ஞானஸ்நானத்தின் மூலமாக அவைகளை அடக்கம் செய்ய ஒப்புவித்துக் கொண்டவர்களாய் எவர்கள் ஜீவிக்கிறார்களோ, எந்த சபை ஜீவிக்கின்றதோ அந்த சபையே தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கப்பட்டுள்ள வேதத்திலே நாம் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றபடி தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொல்லி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 35ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய வசனம் எதை போதிக்கிறது? மாம்சத்திலே மரித்து, மாம்சத்தின் கிரியைகளுக்கு மரித்து ஆவிக்குள்ளாக அவர்கள் தான் உயிர்ப்பித்துக் கொண்டவர்கள் இப்பொழுது தேவ சாயலை அணிந்து கொள்கிறார்கள். அதைத்தான் வேதத்திலே கொலோசையர் 3ஆம் அதிகாரத்திலும் எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரத்திலும் நான் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறபடி கொலோசையர் 3:10 வாசிப்போம். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிதான மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே, தரித்துக் கொண்டீர்களே. 4:24 வாசிப்போம். தேவனுடைய திருச்சபையே, ஆவிக்குரிய மண்டலமே, நீங்கள் பாவத்தின் வாசஸ்தலமான மாம்சத்தை நீங்கள் அடக்கி அதன் கிரியைகளை ஒழித்த பொழுது மாத்திரமே நீங்கள் தேவகுமாரர்களாக தேவனுடைய சாயலை, தேவனுடைய மகிமையை, தேவனுடைய மறுரூபத்தை அணிந்து கொள்ள முடியும். அந்த நிலை உங்களில் உருவாக நீங்கள் இடம் கொடுக்காத வரைக்கும் நீங்கள் மாம்சத்தின்படியானவர்களாகவே இருப்பீர்கள். ரோமர் 8 வாசிக்கிறோம், மாம்சம் உங்களுக்கு மரத்தை வரிசிக்கிறதா இருக்கு, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன, இவைகளை நடப்பிக்கிறவர்கள் ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. மாம்ச சிந்தை மரம் என்று ரோமர் 8 நான் வாசிக்க முடிகிறது. கர்த்தருடைய திருச்சபையை ஆனபடினாலே நாம் மாம்சத்தின் மேல் ஜெயம் கொண்டு நாம் ரோமர் 6:7 நாம் வாசிக்கின்ற பொழுது, ரோமர் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். 6 வாசிங்க தம்பி. நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய இந்த சரீரத்தின் இந்த பாவங்களை, இந்த 21 பாவங்களை இயேசுவோடு கூட சிலுவையில் என்றால் அவர் சரீரத்தை சிலுவையில் அறைந்து அதை அவமானப்படுத்தினார், அதை கொலை செய்தார், அதை ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. அருமையான இரட்சகர் 1 முறை 40 அடிகள் வீதம் 5 முறை அடிக்கப்பட்டார். அப்படி என்றால் 195 முறை அவர் அடிக்கப்பட்டார். அந்த 195 முறை அடிக்கப்பட்ட அந்த அடியின் மூலமாக அவர் சரீரம் முழுவதும் உச்சித்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருந்த சரீரம் முழுவதும் 1531 காயங்களை அடைந்து அந்த சரீரத்தை அவர் சிலுவையில் அவமானப்படுத்தினார். சரீரத்தின் கிரியைகளை அவமானப்படுத்தினார்.
அந்த சரீரத்தின் கிரியைகளாகிய வாசஸ்தலமாகிய அந்த சரீரத்திற்கு மரணத்தை உண்டாக்கின அந்த மரணத்தின் அதிபதியை ஆண்டவர் 1:15 வாசிக்கிறோம். மரணமே உன் கூர் எங்கே? நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதவாய் என்று அறிந்து. அருமையான தேவனுடைய திருச்சபையே, மரணத்தின் வாசஸ்தலமாகிய சரீரத்தில் குடிகொண்டிருந்ததான பாவக்கிரியைகளை அவர் பரிகசித்தார், பரியாசமணினார். எங்க நீ என்னை ஆண்டு கொண்டு வார், என்னை ஜெயித்து பார், என்னை மேற்கொண்டு வார், வாயுத்தம் செய்வோம் என்று அவர் அழைத்து அவற்றின் மேல் அவைகள் பரியாசமணி அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஏன்? சிலுவையில் அவைகள் அனைத்தையும் ஆணிகள் அடித்து கொலை செய்து போட்டார். இந்த சத்தத்தை கேட்கிற திருச்சபையே, ஆண்டவர் அன்று உயிர் திருந்தார் என்று அவர் ஆராதிக்கிறோமே. வேத வசனங்களை தியானம் செய்கிற ஆவிக்குரிய மண்டலமே, உன் சரீரத்தின் பாவ கிரியைகளை நீ சிலுவையிலே நீ அவரோடு கூட அறைய ஒப்பு கொடுத்து விட்டபடியினாலே நீ ஆவிக்குள் உயிர்ப்பிக்கப்பட்ட தேவகுமாரனாகுவாய். தேவனுடைய சாயல் அணிந்து கொள்வாய், தேவனுடைய மகிமை சுதந்தரித்துக் கொள்வாய், தேவனுடைய சிங்காசனத்தில் அமர்ந்து கொள்வாய். 7 திருச்சபைகளுக்கும் அருமையான இரட்சகர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஒன்றுதான். பொதுவாக கொடுத்தா நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். 1 யோவான் 2:25 வாசிக்கிறோம். அதை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும், நீ ஜெயம் கொள்ள வேண்டும். சபை என்று எழுப்பப்பட்ட 7 என்பது பூரணம். தேவன் சபை எழுப்பின நோக்கம் என்ன? பூரணம். மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டது 6ஆம் நாள். அவன் 7 என்பது பூரணம். ஒருவேளை 7ஆம் நாள் இவன் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தால் பாவமே இவனு அண்டி இருக்க முடியாது. இவன் 6ஆம் நாள் சிருஷ்டிக்கப்பட்டபடியால் 6 என்பது குறை உள்ளது. அதனாலே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் குறை உள்ளவனே, சாத்தானுக்கு மிகவும் எளிதாக இடம் கொடுக்கின்றவனே. ஆகினாலே அருமையான இரட்சகர் இவனுக்காக, மற்றவைகளுக்காக, இந்த குறை உள்ள மனுஷனுக்காக ஆண்டவர் தன்னை பலியாக்கி கொண்டாரே. அருமையான தேவனுடைய திருச்சபை, அவர் ஜெயம் கொள்ள விடாதபடி சத்ரு அதிகமான வேளையிலே அவரோடு போராடினார். வேதாகமத்திலே இறுதியில் வெற்றி அடைய மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 42 முதல் 46 முதல் 6 முடிய வாசிப்போம். இந்த வேதமாக நமக்கு எதை போதிக்கிறது என்றால், பிரதான ஆசாரியரும் வேதவாரகர் மூப்பரும் பரியாசம் பண்ணினார்கள் என்றால் அவர்கள் அல்ல, அவர்களுக்குள் பூந்த வலுசுற்பமானவன் இப்பொழுது அவன் இறுதி வேளையிலே அவன் சிலுவையின் மூலமாய் தோற்கடிக்கப்படும் வேலை அவனுக்கு வந்தாயிற்று என்பதை அறிந்த சர்ப்பமானவன். பிரதான ஆசாரியன் மூப்பர்கள் வேதவாரர்களுக்கு பூந்து நீ ரட்சிப்பை கொடுக்க வந்தேன்னு சொல்கிறீயே, மனுக்குலத்தை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறவராக இயேசு என்ற நாமத்தில் வெளிப்பட்டு என்று சொல். முதல்ல நீ உன்னை ரட்சித்துக்கோ, அப்ப நான் உன்னை விசுவாசிக்கிறோம். நீ எங்க சிலுவையிலிருந்து இறங்கி வா, உன்னை ரட்சித்துக்கோ, உன்னை காப்பாற்று, அப்புறம் மற்றவர்களை
நீ காப்பாற்ற முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆக இயேசுவால் மனுக்குலத்திற்கு மீட்பை, இந்த பாவ சரீரத்தில் இருந்து மனிதனுக்கு உண்டாக்கப்பட்ட மரணத்தை ஜெயிக்க அல்லது ரட்சிக்க வந்திருப்பதை சாத்தான் ஒத்துக்கொண்டு, ஆனால் இவரை அவன் தோற்கடிக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை அறிந்து கொண்டபடியினாலே இவரை பரியாசம் பண்ணுகிறான். இடதுபுறத்திருந்த கல்வனும் அவனுக்குள்ளும் புகுந்து பரியாசம் பண்ணுகிறான். அந்த சிலுவையில் இருந்த கல்வன் சொல்லுகிறான், அவரோட கூட சிலுவை அறையப்பட்ட கல்லரும் அந்தபடி அவரை நிந்தித்தார்கள். 2 பேரும் தான் நிந்தித்தாங்க. வலதுபுறத்திருந்த கிஸ்மாஸ், இடதுபுறத்திருந்த பிஸ்மாஸ், 2 கல்லர்களுமே இயேசுவை நிந்தித்தார்கள். கர்த்தருடைய திருச்சபையை இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்றால், அநேக அந்த உண்மையான ரட்சிப்பின் வாழ்க்கை வாழ்கிறவர்களை நிந்திப்பார்கள், பரிகாசம் பண்ணுவார்கள். நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கையிலே நாம் வாழக்கூடிய கிராமம், பட்டணம், தெரு, வீடுகளை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு சாத்தான் புகுந்து, இவன் உடலோடு சொர்க்கத்து போக போறானாமே, கிறிஸ்தவர்களில் இருந்து பேசுவான். இந்த வேதவாரிலிருந்து, பரிசேயரிலிருந்து, மூப்பரிலிருந்து பேசினானே, இயேசுவை எப்படியாயிலும் துக்கப்படுத்தணும், உங்களை துக்கப்படுத்தணும், உங்களை வேதனைப்படுத்தணும். நீங்கள் அவனுக்கு தெரியும், இவர்கள் ஜெயிக்க போகிறார்கள், தன்னையும் தன் 3 பாவக்கிரியைகளையும் தன்னால் உருவாக்கப்பட்ட மனத்தை இவர்கள் ஜெயிக்க போகிறார்கள் என்பதை சாத்தான் அறிந்து கொண்டான். ஆயினால மகிமின் ராஜாவை அவன் பரியாசம் பண்ணினான். ஆயிலும் அறிமரட்சகர் அதை ஒரு பொருட்டா எண்ணவில்லை, அமைதலாக இருந்தார். இப்பொழுது அவர் 6ஆம் மணி வேலை முதற்கொண்டு 9ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேளையிலே இவரை இவ்விதமாக நிந்தித்தார்கள். 4ஆம் மணி வேலை நிந்தனைகள் அவர்கள் வாயில் இருந்து வெளிப்பட்ட அந்த வேலை முதற்கொண்டு 9ஆம் மணி, அந்த 3 மணி நேரம் வேதத்திலே நான் வாசிக்கிறோம். மத்தேயு 27:45 முதல் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இயேசுவை நிந்தித்த இந்த உலகம், இந்த சூரியன், சந்திரன், சூரியனின் ஒளி, சந்திரனின் பிரகாசம், அவைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன், இவர்கள் யாவருக்குள்ளும் இருள் சூழ்ந்து கொண்டது. அந்த 3 மணி வேளையிலே சிலுவிலே தொங்கிக் கொண்டிருந்த ராஜாவும் சாத்தானும் அங்கு நேரடியான யுத்தத்தில் இறங்குகிறார்கள். இந்த 3 மணி வேளையிலே அந்தகாரம் பூமியை சூழ்ந்தது. வேதத்திலே அப்போஸ்தலர் 2:20 அங்கும் ஆவியான் சொல்லி எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க தயவு செய்து. ரட்சிப்பு எப்பொழுதெல்லாம் மனுக்குலத்திற்கு வெளிப்பட போகிற நேரங்களில் எல்லாம் இந்த வானமும் பூமியும் அந்தகாரத்தால் மறைக்கப்படுகிறது. இந்த 3 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய யுத்தம் மனுக்குலத்திற்கு ஜெயித்து வர்ஷிக்கப்படுகிறதான யுத்தமாக இருக்கிறது. அங்கே யுத்தம் தான் நடந்தது. அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடி தூங்கி கொண்டிருக்கல சிலுவையில். அந்தகாரம் என்னால், அந்தகாரம்னா யாருங்க? இது அந்தகாரத்தின் அதிபதி வர்றான். பாவம், இருள், அதன் அதிபதி சாத்தானானவன் அவரை சூழ்ந்து கொண்டான், இயேசுவை சூழ்ந்து கொண்டான். இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா நீங்க தியானம் செய்யணும்னா, எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே நடந்த சம்பவத்தை நாம் வாசிக்க முடிகிறது. 10:19 வாசிப்போம். சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர்
தமது மாம்சமாய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த 3 மணி வேளை முழுவதும் அந்தகாரம் சாத்தான் நேரடியாக மகிமின் ராஜாவோடு யுத்தம் பண்ண வருகிறான். ஏசப்பாவும் அவனோட நேருக்கு நேரான யுத்தம். அவனை ஜெயிப்பதற்கு முதலாவது அவனுடைய வாசஸ்தலமான சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுக்கிறான். அந்த மாம்ச திரையாக இருக்கிறது. மகாபரிசுத்த ஸ்தலத்தில் கிருபாசன பெட்டி இந்த இடத்திலே சேரவிடாதபடி அங்கே யார் இருக்கிறது? கிருபாசன பெட்டி. நான் மோசையோடு பேசுவேன் என்று சொன்னார். ஆக தேவன் வாசம் பண்ணுகிற சீயோனில் எந்த ஒரு பக்தனும் பிரவேசிக்க கூடாதபடிக்கு அங்கே 40 முழம் உயரமான சிவப்பு நிறமான தொங்கு திரை தேவாலயத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த திரை கிழிக்கப்பட வேண்டும். வேதாகமத்திலே லூக்கா 23ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிப்போமே. அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாயிருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருள் அடைந்தது. தேவ ஆலயத்தின் திரைச்சிலை நடுவில் 2ஆக கிழிந்தது. ஆக தேவாலயத்தின் திரைச்சிலை நடுவில் 2ஆய் கிழிந்தது. இந்த 3 மணி நேர சிலுவையில் அந்தகாரத்தின் அதிபதிய சாத்தானோடு உண்டான யுத்தம். போர்க்களத்திலே ஆண்டவர் அவன் எதை அடிப்படையாக கொண்டு இயேசுவோடு போராட வந்தான்? 3 மணி நேரம் என்னுடைய மாம்சத்தில் உள்ள 3 விதமான பாவக்கிரிகளை அடிப்படையாக அதை ஆதாரமாக வைத்து இயேசுவோடு போராட வந்தான். இயேசுவாகிய தந்தை அவன் சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தார். 2ஆய் பிளக்க ஒப்பு கொடுத்தார். இங்கே எபிரேயர் 10:19 படி இவன் சரீரம் இப்பொழுது திரைச்சீலையாக அறிவிக்கப்படுகிறான் வரான். அங்கே இந்த 3 மணி நேரம் அந்த ஹாரத்தில் நடந்த யுத்தத்தின் மூலமாக அவருடைய சரீரம் 2ஆய் பிளக்கப்பட்டது. அதே வேளையிலே தேவாலயத்தில் இருந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கு இடையே இருந்த 40 முழ தொங்கு திரை 2ஆய் கிழிந்தது. இப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து விடுகிறவர்கள், ரட்சிக்கப்படுகிறவர்கள் யாவரும் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் சீயோனை பிரவேசிப்பதற்குரிய புதிதும் ஜீவனுள்ளதுமான மார்க்கம் அங்கு இந்த 3 மணி நேர யுத்தத்தில் உண்டாக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது இயேசுவின் சிலுவையின் யுத்தத்தின் மூலமாக. ஆனால் இந்த யுத்தம் ஒரு அகோரமான யுத்தம். அருமையான இரட்சகர் கெத்செமனேலே தைரியமாக நின்று நீர் யாரை தேடுகிறீர்கள் என்று சனகரிப்பு சேனையை யூதாஸ் காரியத்தையும் பார்த்து கேட்டார். யூதாஸில் யார் புகுந்தது? வேறொரு ஆவி, சத்துரு கேட்டின் மகனுடைய ஆவி புகுந்தது, வலுசற்பம் புகுந்தது. அந்த வலுசற்பத்தை பார்த்து அவனுடைய அடியாட்களாய் சனகரிப் சேனையை பார்த்து அந்த சேனையிலே ஒருவனாக சவுல் என்ற வாலிபனும் இருந்தான். அவன்தான் அந்த கெத்செமனேலே இயேசுவை பிடிக்க வந்த அந்த சனகரிப் சேனைக்கு கேப்டன் அவனே. ஏனென்றால் அந்த சனகரிப் சேனையானது எருசலேம் தேவாலயத்தை காவல் செய்கிற சேனையாக யூதர்களால் ரபிமார்களால் ஏற்படுத்தப்பட்டது. இவர்கள் அனைவரையும் ஆண்டு கேட்கிற நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். அப்படியானால் நானே அவர். ஒப்பு கொடுக்கணுங்க, தைரியமா சாத்தானை எதிர்க்கணுங்க. யாரை தேடுற? ஆசீர்வாதமா என்ன தேடுறியா? என்னை தேடுறியா? மாமே நான் தான் ஆசீர்வாதம். என்னை அரெஸ்ட் பண்ண முடிந்ததா? மகிமின் ராஜாவை அவனால் சிறைபிடிக்க கைது பண்ண முடிந்ததா? அருகே வந்தவுடன் அவர் வல்லமை வெளிப்பட்டு அத்துணை பேரும் கீழே விழுந்தார்கள். தேவ வல்லமை அவரை வீழ்த்தினது. அங்கேயே அருமரட்சி ஜெயம் பெற்றார். பிறகு ஏசப்பாவை தானாவிதான் என்னை சிறைபிடிங்க ஐயா, என்னை கைது பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒப்புவித்து கொண்டார். அருமையான கர்த்தருடைய திருச்சபையே, அங்கே ஆண்டவர் ஜெயம் பெற்றார். ஆரம்பமே இயேசு ஜெயம் பெற்றார். பின்பு இங்கே சிலுவையிலே இறுதி யுத்தம் நடக்கின்றது. இந்த யுத்தத்திலும் ஆண்டவர்
ஏலி ஏலி லாமா சபக்தானி. அது இவர் தோற்று போனதாக அதை விரக்தி அடைந்து பிதாவிடத்திலே வெளிப்படுத்தல் வார்த்தை என்று அநேகர் பிரசங்கிக்கிறார். அப்படி அல்ல. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டபடியினாலே இப்பொழுது இந்த மாம்சத்தின் மூலமாக உண்டான மரண சாதனத்தை ஜெயிப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்? ஏனென்றால் அருமையான அன்பின் பிதாவாய தந்தை வேதத்திலே ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் இடத்தில் வாசிக்கலாம். ஓசியா 13:14 வாக்கியம். அவர்களை நாம் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாய் இருக்கும். இப்பொழுது பாருங்களேன், ஓசியா தீர்க்கனை கொண்டு இந்த அன்பு பிதா மனுக்குல மீட்புக்காக தன்னை இயேசுவாக தேவகுமாரனாக வெளிப்படுத்தி கொள்ளும் தேவ திட்டம் இங்கு வெளியரங்கமாகின்றது. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அவர்களை என்றால் பாதாளத்தில் இருக்கிறவர்களை, பாதாளத்தின் வல்லமை என்றால் பாவத்தின் வல்லமை இருந்த அவர்களை ரட்சிப்பேன். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். பாதாளம் மரணம், பாவம் செய்தவர்களுக்கு மரணம் உண்டாகிறது. பாவத்தில் மரித்தவர்களுடைய வாசஸ்தலம் பாதாளம். ஆக பாவத்தின் மேல் அவர் வெற்றி கொண்டு, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தின் மேல் வெற்றி கொண்டு, மரணத்தின் வாசஸ்தலம் பாதாளத்தின் மேல் வெற்றி கொண்டார். எல்லாவற்றையும் அவர் வெற்றி பெற்றார். அவர் ஒரு இடத்துல கூட தோற்றது கிடையாது. தேவன் தன் திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே என்றால், மரணத்தினுடைய வாதைகள், மரணம் இயேசுவை, அதாவது அந்த மாம்சத்தை ஆண்டவர் மரிக்கு ஒப்பு கொடுத்தாரே, அந்த 3 மணி நேர சிலுவையில் நடந்த அந்தகாரத்தோடு நடந்த யுத்தம் வாதை மிகுந்த வாதையாயிற்று. மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? ஆக மரணம் இயேசுவுக்கு இந்த சிலுவையில் 3 மணி நேர யுத்தத்திலே கடுமையான வாதையை உண்டாக்கிற்று, கடுமையான சங்காரத்தை உண்டாக்கிற்று. பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனம் மாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாக இருக்கிறது. மனம் திரும்புவதற்குரிய நிலை அங்கே. ஒருவரும் அவருடைய சிலுவையின் அண்டை நாம் ஏற்கனவே தியானம் செய்திருக்கிறோம். மரியாளும் யோவானை நின்றது சரீரப்படியான உறவின் நிமித்தமாகவே, மனம் திரும்பினது நிமித்தமாக அல்ல. அப்படி என்றால் இயேசு மாத்திரம் தன்னந்தனியாய் அவர் சிலுவையில் அந்தரத்தை தொங்கிக் கொண்டு, அந்தரத்தில் இருந்தபோதும் கூட 3 மணி நேர யுத்தத்திலே மரணத்தினால் உண்டாக்கப்பட்ட வாதைகள், பாதாளத்தினால் உண்டாக்கப்பட்ட சங்காரம், இவைகள் இரண்டும் சேர்ந்து இயேசுவோட சரீரத்திலே முற்றிலுமாய் அவர் பலகீனம் அடைந்தார். கல்லர் மத்தியில் கல்லர் மத்தியில் கண்ணத்திலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். கண்ணத்திலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். அந்த பிலாத்தும் கையை கழுவி
ஆண்டவரை அனுப்புகிறான். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களை போடே. என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே. ஏறுகின்றார் மிஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தான் ஆ கொடுமை. மிஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தான் ஆ கொடுமை. ரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகரை நோக்கியே. ரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகரை நோக்கியே. பாரே யோகிந்தார் தள்ளாடி தவழ்ந்து களை போடே. என் நேசர் குருசை சுமந்தே மலையின் மேல் நடந்தே. ஏறுகின்றார் இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்த பாடுத்தி ஏற்று கொண்டார். இந்த பாடுகள் ராஜா பாடுத்தி ஏற்று கொண்டார். கேசிக்கின்றாயா ஏசுநாதரே நேசித்து வா குரு செடுத்தே. நேசிக்கின்றாயா ஏசு ராஜாவே நேசித்து வா குரு செடுத்தே. தள்ளாடே தவழ்ந்தே களை போடே. என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே. ஏறுகின்றார் ஏறுகின்றார். அருமையான தேவனுடைய திருச்சபையே, உன் ஆண்டவர் இயேசு கெத்சமனேயிலே பிலாத்துவின் அரண்மனையிலே ஏரோதுவின் மாளிகையிலே அவர் அடைந்த வேதனைகள், அடைந்த வாதைகள், பாதாளத்தினால் உருவாக்கப்பட்ட நிந்தைகள், இவைகள் அனைத்தின் மத்தியிலும் இறுதி கட்ட யுத்தத்தில் அவர் இறங்குகிறார். அந்த யுத்தத்தை குறித்து அவர் வியாகுலப்பட்டார் என்பது மெய்தான். காரணம், மாம்சத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்ச கிரியைகளை மாம்ச சாதனம் உண்டாக்கின மரணம். மாம்ச சாதனம் என்றால் மாம்சத்தினால் உண்டாக்கப்பட்ட பாவ கிரியைகள், அதுதான் சாதனம். அந்த சாதனத்தை அழிக்கும்படியாக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஒருவேளை அவர் பாவமில்லாத, அந்த 3 பாவ சாதனங்கள் இல்லாத ஒரு தேவனுடைய மகிமினால் நிறைந்த ஒரு சரீரத்தில் அவர் வெளிப்பட்டு இருப்பார் என்றால் பாவம் பாவமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும், மனித மீட்பு கிடையாது. ஆகினால் எனக்காக, நமக்காக, மனுக்குலத்திற்காக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எந்த நிலையிலும் அவர் 3 மணி நேர யுத்தம், ஒன்றல்ல, 2 அல்ல, 3 மணி நேர யுத்தம்
சரீரத்தில் உண்டான எல்லா ரத்தம் ஓடிவிட்டது. பலனற்று போனார். அதன் இறுதியில் இறுதி யுத்தம். இவைகள் ஒன்றும் அவருடைய ஆத்துமாவை கரிப்படுத்தவில்லை. வேதத்தில் நீ வாசி சொன்னா எபிரேயர்களின் நிருபம் 10ஆம் அதிகாரம் 9, 10, 14 இந்த 3 வசனங்களை வாசிப்போம். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். வாசி தம்பி. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடரும் ஆராதனை செய்யுனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறனாயும் நிற்பார். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுவதை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தியிருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கும் சாட்சி கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய திருச்சபையே, அருமையான நம்முடைய தேவன் இந்த போராட்டங்கள் அனைத்திலும் தம்மை குற்றமற்ற பலியாய், பாவம் போக்கும் பலியாய், பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்னைக்கும் பூர்ணப்படுத்தின இந்த பலியானது அவர் குற்றமற்றவர். வேதத்திலே எபேசியர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியத்தை வாசிப்போம். எபிரேயர் 7:26 வாசிப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியையில் சுத்திகரிப்பது எவ்வளவு. அருமையான தேவனுடைய திருச்சபையே, அருமையான இரட்சக மனுக்குல மீட்புக்காக எபிரேயர் 10:14 படி தம்முடைய ஒரே பலியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை என்றென்றைக்கு பூர்ணப்படுத்தியிருக்கிறார். இயேசுவின் பலியின் நிமித்தமாய் மனுக்குலம் பூர்ண பரிசுத்தத்தை அடைந்து கொள்ள செய்வதே பிதாவுடைய திருச்சித்தமாயிருந்தது. அவர் பட்ட பாடுகளினாலே பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரை பூர்ணராக்கும்படியாய் மெலிசதேக்கின் முறைமையின்படி தம்மை பிரதான ஆசாரியராக அர்ப்பணித்துக் கொண்டார் என்று எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்க முடிகிறது. இப்படி அவர் பூமியில் வாழ்ந்த 33 ஆண்டு கால வாழ்க்கையில், இறுதி 3.5 ஆண்டு கால வாழ்க்கையில் அவர் கெத்செமனே அனுபவமாக இருந்தாலும் சரி, வனாந்தரத்தில் உண்டாக்கப்பட்ட சோதனையின் காலமாக இருந்தாலும் சரி, இறுதியிலே சிலுவையில் 3 மணி நேரம் நடந்த அந்தகாரத்தோடு நடந்த யுத்தம் ஆனாலும் சரி, இந்த சோதனைகளினாலே, இந்த சோதனைகள் எல்லாம் சாத்தானால் மாம்சத்தில் உண்டான அந்த மரண சாதனமாகிய கண்களிச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை,
இந்த மூன்றுகளினாலே அந்த சாதனங்களை அவர் அழிக்கும்படியாக அவர் தன்னை பலியாக்கி கொண்ட அந்த யுத்தத்தில் ஒரு நிலையிலும் அவர் தன்னை குற்றமுடைய பலியாக ஒப்புவித்துக் கொள்ளவில்லை. பழுதற்ற பலியாய், குற்றமற்ற பலியாய், அதைத்தான் எபிரேயர் எழுதுகிறார் 19:9 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியா தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். காரணகாரியம் சொல்லிக்கிட்டு சாத்தானால் நம்மில் தூண்டிவிடப்படுகிற இந்த மரண சாதனத்தை நம்மில் உருவாக்கக்கூடிய இந்த 3 விதமான பாவங்களை கருவியாய் பயன்படுத்தி சாத்தான் நம்மில் மரணத்தை உண்டாக்க போராடி கொண்டிருக்கிறானே, அவனுக்கு இசைவாக உடன்பாடு கொண்டவர்களாய் அவனுடைய காரியத்தை செய்ய நாம் ஒப்புவித்துக் கொண்டு பழுதுள்ள பலியாக ஒப்புக் கொடுப்போம். வேதத்தில் வாசின்னு சொன்னால் 50ஆம் சங்கீதத்திலே நான் வாசிக்கிறபடி 50ஆம் சங்கீதம் 5வது வாக்கியத்தை வாசிப்போம். 50வது சங்கீதம் 5வது வசனம். பக்தன் தாவீதை கொண்டு சொல்ற, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை இடத்தில் கூட்டுங்கள். பலியினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்படும்படியாக சாத்தானின் அத்துணை பாவக்கிரியைகள், மாம்சத்துக்கு அடுத்த அத்தனை பாவக்கிரியைகளிலும் அவைகளால் உண்டாக்கப்பட்ட மரணத்தின் மேலும் பாதாளத்தின் மேலும் அவர் ஜெயம் கொள்ளும்படியான போராட்டத்தில் அவர் முற்றுமுடிய பழுதற்ற பலியாக ஒப்புவித்துக் கொண்டார் பிதாவுக்கு. இந்த சாத்தானுடைய கிரியைகளை கொண்டு சாத்தான் இவரில் எந்த ஒரு பழுதை உண்டாக்க முடியவில்லை. பழுதென்றால் குற்றம், குறைவு, நிறைவற்ற தன்மை, அது பாவமான வாழ்க்கை. அது எந்த நிலையானாலும் சரி, நித்திய ஆவியானவராலே அருமையான இரட்சகர் மனுக்குலம் மீட்கப்படத்தானே பழுதற்ற பலியாக ஒப்புவித்துக் கொண்டார். அந்த பழுதற்ற பலியாக ஒப்புவித்துக் கொண்டவர்கள் மாத்திரமே இயேசுவோடு ஐக்கியம் கொள்ள இயேசு அழைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உன் நேசருக்கு உன்னை பழுதற்ற பலியாய் உன் வாழ்நாள் ஜீவியத்திலே சாத்தான் போராடுவான். உங்களுக்கு புதிதான ஒரு நிலை அல்ல, பிதாவினால் ஏற்படுத்தப்பட்டது. மரணமே உன் வாதை எங்கே? பாதாளமே உன் நிந்தை எங்கே? மரணத்தின் கூறு பாவம் வெளியரங்கமானதா? ஐயோ என் போராட்டம் வருதையா, அது நியமம். நீ சுத்த பொன்னாக விளங்குவதற்கு ஏற்படுத்தப்பட்ட நியமம். அருமை இரட்சகர் உன்னை மீட்க, என்னை மீட்க, ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள மக்களை மீட்க, மனுக்குலம் முழுவதை மீட்க அவர் அடைந்த சோதனைகள், வேதனைகள், தன் சரீரத்தை உழுகின்ற படைச்சாலை போல உழுது பிளக்கப்பட ஒப்புவித்துக் கொண்ட அந்த ஒப்புவித்துக் கொண்ட ஊழியத்தில் பாடுகளை சகித்து முன்னோக்கி செல்லக்கூடிய அந்த அர்ப்பணித்து கொண்ட வாழ்க்கையில் சாத்தானால் எந்த நிலையிலும் பழுதை உண்டாக்க முடியவில்லை. பாவத்தை அங்கு உருவாக்க இவனால் முடியவில்லை. தன்னை பழுதற்ற பலியாக ஒப்புவித்துக் கொண்டார். வேதத்திலே நீங்கள் மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், மல்கியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். 8:14 2 வசனம் வாசிப்போம். நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பு அல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததை கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே.
அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்தி அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனையில் கர்த்தர் கேட்கிறார். ஆவிக்குரிய மண்டலமே, தேவனுடைய திருச்சபையே, நீ சொல்லுகிறார், ஆண்டவரே நான் என் கண் ஊனமாயிருக்கேன், என் கண்களின் இச்சைக்கு நான் இடம் கொடுத்துட்டேன் ஆண்டவரே, இந்த நிலையிலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நீ கண் ஊனமாய் கண்களின் இச்சைக்கு ஒப்புக் கொடுத்து கொண்டு என்னை பலியா ஒப்புக் கொடுக்கிற ஏற்றுக்கொள்ள இயேசுன்னு சொன்னா ஒத்துக்கொள்வாரா? உன் அதிபதி கலெக்டர் இருக்கிறான், ஆர்மிக்கு நீங்கள் சோல்ஜரா சேர விரும்புகிறீங்க, அங்கே போயிட்டு ஐயா என் கண்ணு ஒரு கண்ணு அப்படி பூ விழுந்திருக்கியா, ஒரு கண்ணு குருடா இருக்கியா, என் காலு ஒன்று ஊனமாக இருக்கியா, ஆனால் நான் ஆர்மியில் சோல்ஜரா நான் சேர்த்து கொள்ளப்பட வந்திருக்கிறேனா, என்னை செலக்ட் பண்ணு சொன்னால் அந்த அதிகாரி சேர்த்து கொள்வானா? ஐயா சேர்த்து கொள்வான? சகோதரியே, தாயே, தம்பியே, தங்கையே, இந்த அதிபதியானவன், இந்த உலகத்து அதிபதியானவன் ஊனமானதை நசல் கொண்ட உன்னை ஏற்றுக்கொள்வானா? நடக்க போகிற யுத்த களம், நல்ல போராடினேன் என்று பக்தன் பவுல் சொல்லுகிறாரே, நடக்க போகிற வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று, வலுசற்பத்தோடு அவனை சார்ந்தோடும் மிகாவில் அவனை சார்ந்த யுத்தம் பண்ண போகிறார்கள். சுகவாசிகளாக வாழ்ந்தால் கண் குருடாக கால் ஊனமாக நீ இயேசு ஆராதிக்க வந்து அவர் ஒத்துக்கொள்ளவே மாட்டாருங்க, உங்களை அவருடைய பிள்ளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். மகிமையின் ராஜா தன்னை பழுதற்றபடியாக ஒப்புவித்துக் கொண்டபடினாலே அவர் தேவகுமார் என்று நிரூபிக்கப்பட்டார். ஆயினால வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாரும் முழங்கால்கள் அவருக்கு முழங்கிற்று, எல்லாரும் அந்த நாமத்தை வாழ்த்தினார்கள். உனக்கும் இந்த நாமம் கிடைக்க போகிற ஜெயங்கொள்வாய் என்றார். அருமையான கர்த்தருடைய திருச்சபையே, மல்கியா 1ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிப்போம். ஒரு திறனமாய் பேசி நான் மகத்துவமான ராஜா, நம் பரிசுத்தமுள்ள பிதா, பயப்படத்தக்க பரிசுத்தமுள்ள தேவன், அக்கினிமயமான தேவன், சொகுசாவின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர், பரிசுத்தத்தில் பயப்படத்தக்க பரிசுத்தமுள்ள பிதாவுக்கு உன்னை பலியாக சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு 13ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி, என்ன ஆண்டவரை பாவத்தை விடன்னு சொல்றீங்க, மரண சாதனமாய் கண்கள் நிச்சயம் வெறுக்குன்னு சொல்றீங்க, மாம்சத்து நிச்சயம் வெறுக்குன்னு சொல்றீங்க, வறுமை வெறுக்குன்னு சொல்றீங்க, உலகத்தை வெறுக்குன்னு சொல்றீங்க, இது என்ன எவ்வளவு கொடுமையான காரியம், என்னால் செய்ய முடியுமா என்று நீங்கள் இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்றீங்க சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி, திறனம் என்றால் தைரியமா, அதாவது உறுதியாக, ராஜா என்னால் முடியாது, ஆனால் என்னை நீ சீயோன் சேர்த்துக்கணும், இந்த ராஜேஸ்வரன் சேர்ந்துக்கணும், ஆனால் என்னால் வந்து பாவத்தை விட முடியாது ஆண்டவரே, நான் பாவம் செய்தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, ஏன்னா இதை விட முடியாது, ஆனால் சீயோன் சேர்த்துக்கொள்ளேன்னு சொல்லி நீங்கள் திறனமாய் பேசி உறுதியாய் பேசி வலுக்கட்டாயமாய் பேசிக்கொள்வீர்கள் என்றால் பீருண்டதையும், பீருண்டதுன்னா ஆக்சிடென்ட் டெத் இருப்பாருங்களேன், ஆக்சிடென்ட் டெத், வாகனத்தில் அடிபடி சாகிறாங்க இல்லையா, அதை தான் பீருண்டது. நீ ஆக்சிடென்ட் டெத்தில் கிடக்கிற, போகும்போது வரும்போது வாகனத்தை போகும்போது உன் தொழில்துறையிலே பேச்சுவார்த்தையிலும் ஜீவித சிந்தைகளிலே நீ பீருண்டு சாந்தா அவனை பிச்சு பிச்சு வச்சிருக்கிறான், உனக்கு கண்ணு உருப்படியா இல்லை, உனக்கு ஆவிக்குறி கண்கள் கிடையாது, வாய் வார்த்தை அசுத்தம், பொய் புத்தலாட்டம், கை பாவம் செய்து ரத்தம் சிந்தன கை, கால்கள் பாவம் செய்ய தீவிரத்து ஓடுகிற கால், உன்னுடைய அவயவங்கள் ஐம்புலங்களும் பீருண்டு கிடக்குது, பாவம் பாவம் பாவ பிச்சு கட்டப்பட்டு கிடக்கிற, இப்படி இருந்து கொண்டு பீருண்டு கிடக்கிற உன்னை ஆண்டு ஏற்றுக்கொள்வாரா? ஆவிக்குரிய மண்டலமே, இந்த சத்தத்தை கேட்கிற நீ பீருண்டு கிடக்கிறாயே, உன்னேச ஒரு ஆக்சிடென்ட்ல செத்த ஒரு கோழி எடுத்து சாப்பிடுவானா? எவனா சாப்பிடுவானா ஐயா? ஒரு ஆக்சிடென்ட் டெத்தில் அடிபட்டு கிடக்கிற ஒரு ஆடு, அதை அறுத்து கொண்டு போய் கசாப் கடை வச்சு
கறியா வாங்கிட்டு சாப்பிடுவாங்கன்னா ஏன் அது ஆக்சிடென்ட் டெத், பீருண்டு போனது, அது நசல் கொண்டது, ஒரு நசுங்கி போச்சு ஐயா. நீங்க சாப்பிடுங்களா? ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்க மனுஷனே, ஊழியக்காரன் அறிவித்துக் கொள்கிற நீ, விசுவாசின் அறிவித்துக் கொள்கிற நீ, உன் ஆண்டவர் இயேசுவினரை சேர்ந்து கொள்வேன் என்று காத்து கொண்டிருக்க காணிக்கலாம் கொட்டுவேன். ஆனா ஓ சரீரம் முழுவதும் பீருண்டு கிடக்குது, செத்து கிடக்குது. ஒரு ஆளு ராஜபாளையத்துள்ள ஒருத்தன், உங்களுடைய ஏற்கனவே சாட்சியை சொல்லியிருக்கேன். அவனுடைய அப்பா வந்து 121 சபைகளின் பிரான்ச்சுன்னு சொல்லி கொண்டிருந்த ஆள். அந்த ஆள் வந்து சிம்மக்கல், மதுரை சிம்மக்கல்கிட்ட அந்த ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி வந்து ஃபாரின் வந்த ஃபண்டை கொண்டு வந்து ஒரு ஊழியர் சம்பளம் கொடுக்க அவர் வருவாராம். அவர் 2 வீலர் வந்திருக்கிறார். சிம்மக்கல்லில் வந்தோடனே அவனுடைய அக்கிரம மீதி ஆனபடி ஆண்டவர் பொறுக்க முடியலை. ஒரு லாரி வந்து அடித்து 2 வீலர் அங்கிட்டு கிடக்கு பைக்கு மேலே இந்த அது மன்னிக்கணும், இந்த ஊழியக்கார மேலே, இந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வந்த அந்த ஊழியக்கார மேலே லாரி ஏற, மழை அப்படியே கொஞ்சமாக பெய்ய, அந்த லாரிக்காரன் பாட போயிட்டான். பின்னாடி வந்த இன்னும் இப்படி பெரிய லாரிகள் 10 டயர் இப்படி போன்ற லாரியெல்லாம் ஏறி ஏறி உருப்படியெல்லாம் போச்சு, அது சிதறுண்டு போச்சு, நசல் உண்டு போச்சு. கடைசியில் போலீஸ்காரன் வந்து என்னையா எவனோ செத்துக்க அப்படி பூரா சதையா எலும்பெல்லாம் நொறி கிடக்குன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஆளை கூப்பிட்டு தோட்டியை கூப்பிட்டுட்டு வந்து அதை அப்படியே வலிச்சுங்க ஒரு ஓலைக்கொட்டான்னு தெரியுமா, ஓலைக்கொட்டான்னு அள்ளி வச்சு கட்டா கட்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது. இருந்தால் தானே போஸ்ட்மார்ட்டம் முடியும். சரியாக இருந்தால் தானே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க முடியும். காக்கா கழுத்துண்டு போச்சையா. கிபி 73 தீத்துராயன் எருசலேம் 70 வந்து அவன் 10 லட்சம் யூதர்களை கொண்டு குவித்தான். 90,000 யூதர்களை சிறைபிடித்து சென்றான். மறுபடியும் அவன் கிபி 73 வந்து மறுபடியுமாக யூதர்களை சிறைபிடித்து அவன் அசிரியாவுக்கு கொண்டு போகும் பொழுது அவர்கள் விலங்கிடப்பட்டு, நாம் கடந்த நாட்களில் சொன்ன ஞாபகம் இருக்கு. அதாவது தேரில் இவங்களை பூட்டி, தேர் 7 குதிரையில் பூட்டிய தேர் இழுத்து முன்னாடி போக அந்த இவனுடைய அந்த சங்கிலி எல்லாம் அந்த பிணைக்கப்பட்ட அந்த கைதில் பிணைக்கப்பட்ட சங்கிலி அங்கே தேரில் கட்டப்பட்டு இருக்கு, இணைக்கப்பட்டு இருக்கு. அந்த ரதம் வேகமாக ஓடிக்கொண்டு இருக்க, இதில் அது 2 கையும், அது ஒரு விலங்கை எடுத்துக்கொண்டா 10 முதல் 15 பேர் ஒரே விலங்கில் கட்டப்பட்டு இருப்பாங்க. நீ ஓட முடியுமா ஐயா? தேர் இழுக்குது, பின்னாடி இருந்தேன் போகிறேன், கீழே விட கல் மேடு பள்ளம் முள்ளு எல்லாத்திலையும் சரி குத்தி கிழிக்குது, தசையில் பீந்து போகுது, எலும்பு கூட போகுது. கடுகள் காக்கைகள் வந்து ஆகார அந்த மாம்சத்தை கொத்தி தின்னுது ஐயா. ஏன் அவளை யூதனுக்கு உண்டாச்சு. சரி, ஏன் இந்த நிலை உங்களுக்கு? ஏன் இந்த நிலை? ஆவிக்குரிய மண்டலத்துக்கு ஏன் இந்த நிலை உண்டாக போகிறது? நீ தேவனுக்கு குற்றமற்ற பழுதற்ற பலியை ஒப்பு கொடுக்காம உன் சரீரம் முழுவதும் நசல் கொண்டேன். உன் சரீரம் முழுவதும் ஆவி ஆத்மம் சரி எல்லாம் ஒளிஞ்சு ஒன்றுமெல்லாம் போயிடுச்சு. ஆனால் வீட்டில் வந்து உட்காந்துடுறோம். இந்த திருட்டு பசங்களுக்கு காணிக்க பெட்டிகளை வரிசையாக அடிக்கிறான். வர ஆத்தும் பூரா காணிக்கப்பட்டு நீர் போயிட்டு போங்கடா, நீ போய் சேர்த்து உங்களை பற்றி எப்படி போனாலும் எனக்கு அவளை, எனக்கு என் பெட்டி நிறைஞ்சவன், என் வயிறு, என் பொண்டு பிள்ளை வாழ்ந்தவன் போய் ஓடிக்கொண்டு இருக்கான். ஒரு உங்களுடைய வாழ்க்கையிலே நசல் கொண்டு கிடக்கிறீங்க. உலாவி ஆத்ம நசல் கொண்டு இருக்கிறது. இயேசுவானவர் உங்களுக்கு நசல் கொண்டார், உருக்குலைந்தார், அந்த கேடு அடைந்தார். இயேசு 53 வாசிக்கிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கின அவர் மேல் விழுந்தது, ஆயினும் பழுதற்ற பலியாகி கொண்டார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் பலியை ஏற்படுத்தின அந்த 9 விதமான பலியில் ஒன்றும் அவரை குற்றவாளியாக்கவில்லை. அத்துணை பலியிலும் தன்னை பழுதற்ற பலியாக அர்ப்பணித்துக் கொண்டபடினாலே தேவகுமாரன் நிரூபிக்கப்பட்டார். தேவதூதன் வந்து சொல்றான் மரியாள்கிட்டையும், யாக்கோபின் தாயா, யாக்கோபின் தாயினா ஏசப்பாவுடைய சுமந்து பெற்றெடுத்த மரியாள்,
நீங்கள் யாரை தேடுறீங்க? அவர் உயிர் தெழுந்தார். உயிர்த்தெழும் இயேசுவை மரித்தோரும் தேடுகிறது என்ன? தேவனுடைய திருச்சபையை உன் ஆவிக்குரிய வாழ்க்கை சிதைஞ்சு கிடக்குது. ஆனா இந்த ஆவிக்குரிய மண்டல நான் கர்த்தராசியில் எடுத்துக்கொள்வேன்னு சொல்லி நம்பிக்கொண்டு இருந்தா நீ சிதைந்து கிடக்கிற ஒரு ஊழியக்காரனாய், ஒரு ஊழியனாய், சபையாய், விசுவாசியாய் சத்தியத்தையும் சிதைச்சு போடுறான். இன்னைக்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் சத்தியத்தை உருப்படி இல்லாமல் சாத்தான். அவனுடைய திட்டமே காலங்களை பிரமாணங்களை மாற்றுகிறான். அவனுக்கு ஏது வரும் அந்த ஆவிக்குரிய மண்டலம் ஓடிக்கொண்டு இருக்கு. அருமையானது திருச்சபையே, மிகா மல்கியா 1ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையா செலுத்துகிறீர்கள். இப்படிப்பட்ட நிலையிலே ஒருவேளை இன்று அவர் யார் உயிர் தந்த ஆண்டவரை பழுதற்ற பலியாக நமக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தேவகுமாரன் நிரூபிக்கப்பட்ட அந்த உயிர் தந்த ராஜாவை ஆராதிக்கிற நாம் நாவிக்குரிய மண்டலத்தில் உள்ளவர்களாகிய தேவச்சனங்கள் இவர்கள் அனைவரும் தங்களை பழுதுள்ள பலியாக்கி கொண்டு ஏசப்பா எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னால் இந்த காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்வாராம். காணிக்கையா செலுத்துகிறீர்கள் சேனை கர்த்தர் சொல்கிறார், இதை உங்கள் கையில் அங்கீகரித்துக் கொள்வேனோ, இதை உங்களுடைய கைகளில் நான் ஏற்றுக்கொள்வேனோ. 14ஆம் வசனத்தை வாசிப்போம். மல்கியா 1:14. தன் மந்தையில் கடாயிருக்கையில் ஆவிக்குரிய மந்தையில் சபையின் தலையாய கிறிஸ்து ஜெயங்கொண்ட போஸ்ராவின் ஆட்டை போல துள்ளி குதித்து, மரணமே உன் கூரியங்கே, பாதாளமே உன் ஜெயம் என்கின்ற ஆர்ப்பரித்த போஸ்ராவின் ஆட்டை போன்ற கடா மந்தையில் இருக்க, அந்த கடாவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையிலே அதை போன்ற வழியாக உன்னை ஒப்புக் கொடுக்க விரும்பாமல், நீ ஊனமானதை, கால் ஊனமானதை, கண் ஊனமானதை, நசல் கொண்டதை நீ செலுத்துவாய் என்றால் ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிட கபடஸ்தன் சாபிக்கப்பட்டவன். அவங்களாம் யாரியா? தங்களை குறைவுள்ளவர்களாக, பாவிகளாக, தங்களை தகுதியற்றவர்களாக, நசல் கொண்டவர்களாக, தங்களுடைய ஜீவியம் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் ஒரே பாவம் தான். இந்த நிலையில் இருந்து கொண்டு ஆராதிக்கிற ஆராதனை எல்லாம் அந்த ஆராதிக்கிறவர் யார் நான் சொல்றாரு? கபடஸ்தன். அப்போ பவுல் ரோமர்கள் 12 வாசிக்கிறோம். உங்களை ஜீவபடியாக ஒப்புவித்து கொள்வதுதான் உங்களுடைய மனம் மறுரூபம் அடையக்கூடிய நிலையில் ஆவியோடு உண்மையோடு நீங்கள் ஆராதித்தால்தான். அருமையான கர்த்தருடைய திருச்சபையே, நீ எப்போதும் ஆவிக்குள்ளா இருந்து நாம ஆண்டவரை ஆராதிக்கணும். நாம் பாடின பாடல், பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதி சரணம் சரணம், பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம், தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உன்னையுடனே, தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உன்னையுடனே, சமஸ்த சபையின் சிரசே நமஸ்காரம் எங்கள் அரசே, சமஸ்த சபையின் சிரசே நமஸ்காரம் எங்கள் அரசே, பிரதானயமுளை கல்லே ஏராளமாம் சரணம் சரணம், பிரதானயமுளை கல்லே ஏராளமாம் சரணம் சரணம்,
தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மை. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. அடியார்களின் அஸ்திவாரம், அறிவு கெட்டாத விஸ்தாரம். அடியார்களின் அஸ்திவாரம், அறிவு கெட்டாத விஸ்தாரம். கோடி வந்தயம் அலங்காரம், கோடா கோடியாம் சரணம் சரணம். கோடி வந்தயம் அலங்காரம், கோடா கோடியாய் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்ப சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம். அருமையான தேவனுடைய திருச்சபையே, உன் ஆண்டவரின் பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்வதினால் மாத்திரம் நீ தரிசிப்பாய், தரிசனம் காண்பாய், தேவனை பார்ப்பாய். நீ தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுது கொள்ளுகிற வேளையிலே உன்னை முற்றுமுடிய பழுதற்ற வழியாய் இயேசுவானவர் பிதாவின் கரத்திலே நம்மை மீட்கும்படியாய் ஒப்புவித்துக் கொண்டபடியா தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார். அந்த பழுதற்ற பலியாய் நேசர் ஒப்புவித்துக் கொண்டதே போல மந்தையில் உள்ள உங்களுக்காக ஜெயம் பெற்ற கடாவாய் இயேசு உங்களுக்கு சிரசாயிருக்கிறாரே, சபைக்கு தலையாயிருக்கிறாரே, உனக்கு தலையாயிருக்கிறாரே, உனக்கு மூளைக்கல்லாயிருக்கிறாரே. அந்த இயேசு ஜெயம் பெற்ற கடா உனக்கு இருக்கையில், செம்மறியாட்டு கடா உனக்கு இருக்கையில் நீ ஏன் அசல் கொள்கிறாய்? நீ ஏன் பிருண்டு போகிறாய்? நீ ஏன் அழைத்து போகிறாய்? நீ ஏன் கபடஸ்தனாய் மாறுகிறாய்? மனம் திரும்புவாயா? மனம் திரும்புவாய். திருச்சபையில் பலியோடு ஐக்கியமா இருக்கிற, இந்த பலியோடு ஐக்கியமா இருக்கிற, அந்த பலியோடு பழுதற்ற பலியோடு ஐக்கியமா இருக்கிற என்னுடைய பரிசுத்தவான்களை இரண்டுமாய் கூட்டணிப்பிதான் நம்மை அழைக்கிறாரே. உனக்காக பலியாய் கொண்ட பழுதற்ற பலி, அந்த பழுதற்ற பலியாக உன்னை ஒப்புவித்துக் கொள்வா என்றால் நீங்களும் அவர்களும் ஒரே சரீரமாய், அவர்களும் நாங்களும் ஒன்றாயிருக்க வேண்டிக் கொள்கிறேன் இயேசு ராஜா ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரே. வாக்கு கடங்காத பெருமுச்சோடு பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்தவான்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே. நாம் பழுதற்ற பலியாக, கரைதறி ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்ற மகிமுள்ள சபையாக நாம் ஆயத்தமாக நமக்காக வேண்டிக் கொள்கிறாரே. ஒப்பு கொடுப்போமா? அப்படி ஒப்பு கொடுத்தால் மட்டுமே இயேசுவின் உயிர்த்தெழுதலின் பண்டிகையை நாம் ஆசரிக்க தகுதியுடையவர்கள், இல்லாவிட்டால் தகுதியற்றவர்கள். ஆகையால் பழுதற்ற வழியாய் நாம் நேசரை ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம். அர்ப்பணிப்போமா? ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு நாம் தேவகுமாரர்களாக தேவ சாயல், தேவரூபம், தேவமை அணிந்து கொண்டு ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறிக்காதவர்கள். கடந்த இரவு நான் தியானம் செய்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இதைத்தான் சொன்னார். 1 Corinthians 15 அதிகாரம் 51, 54 வசனத்திலே, இனி நாம் மறிப்பது இல்லை, மறிப்பது இல்லை. தேவசாயல், தேவரூபம், தேவ மகிமையுடைய ஆதாம் ஏவாள் மறிப்பது இல்லை. தேவனுடைய ஜீவன் அவருடைய ஜீவ ஆன்மாவாக வாழ்ந்த காலம் மூலம் மரணம் அவர்களுக்கு வரவில்லை. பழுதற்றபடியாக ஒப்பு கொடுப்போம் என்றால் இயேசோடு ஒன்றித்து விடுவோம். ஆதியிலே மனிதன் கொடுத்த தேவசாயல், தேவரூபம், தேவ மகிமை நமக்குள் ஐக்கியப்படுத்தி விடும். நாம் அவருக்கு ஒன்றித்து விடுவோம். அப்படி நாம் நித்திரை
அடைவது இல்லையே, மரணம் வருவது இல்லையே. கர்த்தருடைய பிள்ளையே, பழுதற்றவளாய் ஒப்பு கொடுத்து ஆவியோடும் உண்மையோடு ஆராதிப்போமா? ஆராதித்து கர்த்தருடன் சேர்ந்து கொள்ள நாம் நேசர் இயேசு நம்மை அழைக்கிறார். தேவன் தாமே தமது வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹalleluya. ஹalleluya.